அம்பேத்கர் இழிவுபடுத்திய ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா ஒழிக ஒழிக. டாக்டர் அம்பேத்கரை இழிவுபடுத்திய ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா ஒழிக ஒழிக. பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு. ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவே பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு. ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவே பதவி விலகு. வேண்டும் வேண்டும் நியாயம் வேண்டும் 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 நியாயம் வேண்டும். We want justice. We want justice. We want justice. ಧಿಕ್ಕಾರ ಧಿಕ್ಕಾರ ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா ಧಿಕ್ಕಾರ 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 அமித்ஷாவுக்கு ಧಿಕ್ಕಾರ 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 அமித்ஷாவுக்கு ಧಿಕ್ಕಾರ. பாதுகாப்போம் 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 பாதுகாப்போம். டாக்டர் அம்பேத்கர் இயற்றிய ஆரூர் அண்ணன் கழக முன்னோடி திரு சக்கரபாணி அவர்களை சாரங்கபாணி அவர்களை அழைத்து வரவேற்று வந்திருக்கிறார்கள். உலக மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்திய அமித்ஷா அவர்களை கண்டித்து நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற அனைவரையும் தங்கமின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வருக வருகை என வரவேற்று நிகழ்ச்சிக்கு தர்ம தாங்கி அடுத்து இந்த நிகழ்ச்சியை ஒட்டி எங்களுடைய ஆர்வலர் கழக மூத்த முன்னோடி முன்னிறுத்தல் வல்லல் அவர்களை அழைத்து பேச அழைக்கின்றோம். அன்புக்குரிய கழக உடன்பிறப்புகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியானது நம்முடைய தேச பிதா என்றுதான் நாம் கருத வேண்டும். அண்ணல் அம்பேத்கர் அவர்களை நமக்கெல்லாம் ஒரு உரிமைகளை மீட்டு தந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பாராளுமன்றத்தில் இழிவுபடுத்திய அமித்ஷா அவர்களை கண்டிக்கும் நோக்கமாக நாம் இந்த நிகழ்ச்சியில் இப்போது நம்முடைய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்துள்ளோம். இந்த அமித்ஷா பங்கெடுத்துள்ள அரசியல் கட்சியானது 100 ஆண்டு எட்டக்கூடிய RSS பின்புலத்தை சார்ந்தது. இந்த 100 ஆண்டு எட்டக்கூடிய RSS பின்புலத்தில் இருந்தவர்களுக்கு அம்பேத்கர் என்றாலே வேப்பங்காய். அம்பேத்கர் ஏனென்றால் அம்பேத்கர் அவர்களுக்கு உண்டான ஜாதி அடக்குமுறைகளை அழித்து ஒழித்தார். ஜாதி அடக்குமுறைகளை அழித்து ஒழிவது அவர்கள் ஏற்பதில்லை. அவர்களுக்கு தேவையானது மனுஸ்மிருதி என்ற சட்டம் மட்டுமே. மனுஸ்மிருதி சட்டம் பற்றி நடைமுறைப்படுத்தினால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அம்பேத்கர் அவர்கள் மக்கள் நேயத்துக்கு மக்களை மக்களாக மதிக்கக்கூடிய அரசியல் நிர்ணய சட்டத்தை உருவாக்கி கொடுத்துள்ளதை அவர்களால் ஏற்க முடியவில்லை. ஆகவேதான் பாராளுமன்றத்தில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை ஏளனம் செய்யும் விதமாக அம்பேத்கர் 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 என்று சொல்வதை விட கடவுளே 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 என்று சொல்லியிருந்தால் சொர்க்கம் கிடைத்திருக்கும் என்று நம்மளை ஏளனப்படுத்தியிருக்கிறார். அவருக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியவில்லை, உலக மக்கள் தொகை 800 கோடி மக்களில் எத்தனையோ பேர் கடவுளை தொழுகிறார்கள், கடவுளை வணங்குகிறார்கள். இதுவரைக்கும் எந்த விதமான விஞ்ஞானபூர்வமான அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் இவர் சொர்க்கத்திற்கு சென்றால் இல்லை சொர்க்கம் என்ற ஒரு அமைப்பு உள்ளது என்று இதுவரைக்கும் யாரும் நிர்ணயப்படுத்தவில்லை, தெளிவுபடுத்தவும் இல்லை. ஆனால் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை தொழுவதை விட கடவுளை தொழுதால் சொர்க்கத்துக்கு போகலாம் என்று புதிய கண்டுபிடிப்பை ஏற்படுத்தியுள்ளார். அம்பேத்கர் மட்டுமே கண்ணறிந்த நாம் அது செயலறிந்த 75 ஆண்டுகள் நாம் இன்று அவர் இயற்றிய உருவாக்கிய சட்டத்தை நடைமுறைப்படுத்திக் கொண்டுள்ளோம். இது கண்முன்னே இருக்கிறது. அவர் உருவாக்கிய சட்டம் இந்த நடைமுறையில் உள்ளது. அது உருவாக்கிய சட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஏற்புடையதாக உள்ளது. அவர் உருவாக்கிய சட்டம் ஒவ்வொரு குடிமகனும் அதை பின்பற்றுவதாக உள்ளது. ஆனால் இந்த மனுஸ்மிருதி என்ற சட்டம் இங்கு உள்ளவர்களிடையே ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குகிறது. இந்த ஏற்றத்தாழ்வுகள் உருவாக்கக்கூடிய சமுதாயம் வேண்டும் என்ற எண்ணம் கொண்டுள்ள மறைமுக எண்ணம் கொண்டுள்ள அமித்ஷா போன்றவர்கள்
நம்மை பிளவுபடுத்தி இந்த அரசியல் சட்டத்தையே மாற்றி அமைக்கும் என்ற உள்நோக்கத்தோடு, கெட்ட எண்ணத்தோடு, இந்த நாட்டை பிளவுபடுத்தும் எண்ணத்தோடு, இந்த தீய எண்ணத்தோடு செயல்படும் இந்த அமித்ஷா அவர்களை நாமும் தங்கவேல் மக்களும் வன்மையாக கண்டிக்க வேண்டும். இந்த தங்கவேல் ஆனது அம்பேத்கர் அவர்கள் அடியெடுத்து வைத்த மண்ணாகும். இந்த அம்பேத்கர் அவர்கள் அடியெடுத்து வைத்த இந்த மண்ணில் எல்லோரை காட்டிலும் நமக்கு உணர்வுபூர்வமான உணர்ச்சி மிகவும் அதிகமாக இருக்க வேண்டும். ஆகவே நாம் இதை உணர்வுபூர்வமாக ஜாதிகளற்று, கட்சிகளற்று, வேறு அமைப்புகள் அற்று நாம் அம்பேத்கரை ஏற்க வேண்டும். அம்பேத்கரை நாம் போற்ற வேண்டும். அம்பேத்கரை காலம் பூராவும் நாம் அவரை கட்டி காக்க வேண்டும். அவர் உருவாக்கிய சட்டம் மட்டுமே நம்மை காக்கும் என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். ஆகவே அம்பேத்கர் இயற்றிய அந்த சட்டத்தை நாம் வேறு யாரும் அதில் கையிடுவதற்கோ அதில் மாற்றம் செய்வதற்கோ அனுமதிக்க மாட்டோம் என்ற உறுதிமொழியை ஒவ்வொருவரும் ஏற்க வேண்டும். ஆகவே அம்பேத்கரிசம் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை நாம் எல்லோரும் ஏற்க வேண்டும். அம்பேத்கர் உருவாக்கிய சட்டம் மட்டுமே நம்மை காக்கும் என்பதனால் இதை இழிவுபடுத்திய அமித்ஷா அவர்களை நாம் கண்டிக்கிறோம். நாம் அவர் பதவி விலக வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணன் குண்டரத்னம் அவர்களுக்கு. அடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை மூத்த முன்னோடி அண்ணன் சேகர் அவர்களை பேசுகிறாங்க. அம்பேத்கர் அவர்களை பற்றி விரிவாக சித்தரித்து இந்திய பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அமித்ஷா அவர்களை கண்டித்து போராட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழகம்